இப்போ வந்து ஜனநாயக படத்தில் நடந்தது என்னன்னா, சென்சாரில் வந்து UA16+ ஒரு குழு பார்த்து கொடுத்ததா இவங்க சொல்கிறாங்க. அது வந்து UA16+ வித் பேரண்டல் கைடன்ஸ் வித் மாடிஃபிகேஷன் தான் சர்டிஃபிகேட்டே வரும். அதாவது ரெஃபர் பண்ணுவாங்க, அக்னாலேஜ் பண்ணுவாங்க. அக்னாலேஜ் பண்ணுறதை இவங்க சர்டிஃபிகேட்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே. சர்டிஃபிகேட் எப்போனா ஆர்ஓ முடித்து பச்சை இங்கில் கழுத்து பண்ணி பிரிண்ட் ஆகி டிஜிட்டலில் ஏறி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் சாஸ்திரி பவனில் வாங்குறப்ப தான் அது சர்டிஃபிகேட்டான பணம். அது முன்னாடி வரையும் அது அக்னாலஜ்மெண்ட் பேஸில் தான் இருக்குது. ஓகே. இவங்க வந்து சரத்துகள் 24 படி 4 பேர் பார்த்தாங்க, 3 பேர் ஓகே சொல்லிட்டாங்க, ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணாங்க, அவர் புகார் கொடுத்துட்டாங்க. பட் 3 பேர் பார்த்துட்டு 16+ கொடுத்துட்டாங்க, அதையே தீர்ப்பாக கொடுங்கன்னு சொல்லி இவங்க ப்ரேயர் வைக்கிறாங்க. ஏன் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க சார்? இங்கேருந்து தாண்டி ஏன் அங்கே போனாங்க? எந்த காரணத்துக்காக புரிதல் இல்லை. இந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சென்சார் போர்டு பற்றிய புரிதல் இல்லை. ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டில் இது நாள் வரையும் கிட்டத்தட்ட 50 சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து எந்த படத்தையும் சென்சார் போர்டு தடை பண்ணதா சரித்திரமே கிடையாது. காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படத்தை தடை பண்ணாங்க. போர்டோடைய வேலை அந்த படத்தை எப்படியாவது மேக்கப் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியே அனுப்பிச்சு படம் பார்க்க வைக்கிறது தான் போர்டோட வேலை. தவிர எந்த படத்தையும் முடக்கிறதுக்கான வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க.